ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இன்னைக்கு நீ உன் வம்சத்தை சந்திக்க போற, அதுவும் சிங்கிகா சிலைக்கு முன்னால. அது ராசா கல்லைக்கு, அதுக்கப்புறம் பாதாள உலகம். இங்க பாருமா, நீ யாரு? நீ ஒரு அதிசய பிறவி. ஆனா இன்னைக்கு உன் வம்சத்தை நீ சந்திச்சே ஆகணும். ஏன்னா நீ சிங்கிகாவை சந்திச்சதுக்கு அப்புறம் அவ உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவா. அவ ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொலுசை உன் அம்மா கிட்டே இருந்து உன்னால எடுத்துட்டு வர முடியும். என்னாச்சு உனக்கு? நான் சொல்றது உனக்கு புரியல? எங்க பாரு அன்மோல், இதுக்காக தான் நான் உன்னை பிரதா கிட்ட அனுப்பி வச்சேன். அப்பதான் அவன் உன்னை வளப்பா ஆளாக்குவா. அதனால அந்த நாக மாளிகையில இருந்து அந்த கொலுசை எடுத்துட்டு வர முடியும்னா அது நீ மட்டும்தான் அன்மோல். நீ அங்க கண்டிப்பா போகணும். பிரதா உன்னை அங்க பார்த்ததுமே அவளுக்குள்ள இருக்கிற தாய் பாசம் பொங்கி வலியும். அவ இதையும் நொறுங்கி போயிடும். அவட வீக்னஸை உன்னோட அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அந்த கொலுசை எடுத்துட்டு நீ இங்க வந்தாகணும். அதனால நீ போயே ஆகணும். அதனால இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒரு நாள் தான் பாக்கிக்கு. ஏன்னா நாளைக்கு மறுநாள் அம்மாவாசை. நம்ம அந்த நாக மாணிக்கத்தையும் கொலுசையும் ரெண்டையும் சிங்கிகா பாதத்துல கொண்டு போய் வச்சாகணும். இப்பவே இந்த நிமிஷமே நீ கிளம்பு. சாதனா, ஃபர்ஸ்ட் நான் போறேன். பாதாள வழிக்கு போறது ரொம்ப ஆபத்தானது. பாதாள லோகத்துக்கு போறதுக்கு முன்னால நம்ம 6 லோகங்களை கடந்து போக வேண்டியிருக்கும். ஆத்தல், வித்தல், சுத்தல், தலாத்தல், மகாத்தல். ஈக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது ரசாத்தல். அங்க சில ராட்சசர்கள் குடியிருக்காங்க. அந்த லோகத்தான் பத்தாளி. ராட்சச லோகத்துக்கு கீழே 7வது லோகம் பாதாள லோகம். சாதனா, இப்ப நீ நல்லா தானேங்க? ஆமா. என்னாச்சுமா? ஏதோ ஒரு ஆபத்துக்கான அறிகுறி மாதிரியே இருக்கு. பிரார்த்தனா, இது மாயாவி கீரி புல்ல. இது சாதாரண கீரியை விட ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வலிமையானதும் கூட. அதுங்க 2 தான் மாய்க்கி. நான் 2 மினிட்ஸ்லயே அதுங்களோட கதையை முடிச்சிடுறேன். இப்ப எந்த ஆபத்தும் இல்லம்மா, வாங்க போலாம். இன்னும் அந்த ஆபத்து முடியல. பெரிய ஆபத்து வந்துகிட்டீக்கி. கீரிகள் படையா வந்துகிட்டீக்கி. இது மாயாவி கீரி பிள்ளைகள். அதை மாயாவியால தான் அழைச்சாகணும். கோழிகளா, ஏன் அம்மா மேல எதுக்கு தாக்குதல் பண்றீங்க? தைரியம்னா சேஷன் நாகினியோட சண்டை போடுங்க. அம்மா, இனி அடுத்த உலகம் ரசாத்தை. கேர்ஃபுல் ஆயிக்கணும். பாத்தாளிட வம்சம் இருக்கிற இடம், அசுரர்கள் வாழ்ற இடம், ராட்சசர்கள் குடியிருக்கிற இடம். அந்த இடத்த நம்ம கடந்து போகும்போது ரொம்ப அமைதியாக தான் கடந்து போகணும். நாம் எங்கே வந்திக்கோ அதுதான் தெரியல. நான் உங்களோட வாரிசு தானே. ஆனால் இதெல்லாம் என்னது? இது பூமியோட மத்திய க்ஷேத்திரம். இந்த குகை நம்மளை ராட்சசர் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அங்கே தான் சிங்கிகா குடிக்கா. சரி வா. நாம் அந்த நாகமாணிக்கத்தை இன்டர்நேஷ்னல் பயர்ஸ்க்கு விற்கலாம்னு நினச்சா, அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சா, கடைசியில் நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம தரையில் நடக்கிறோமா இல்லை வானத்தில் நடக்கிறோமான்னு தெரியல. என்னாச்சுமா? தெரியல. அந்த சவுண்டை வச்சு பார்க்கும்போது அன்பும் கத்துற மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசில் அவளுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ என்னால் அவளோட வலியை உணர முடியும். நீங்கள் அவளை ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால தான் அப்படி தோணுது போல. அவள் இங்கே எங்கேயும் இல்லை. வாங்க. ஆமாம், இந்த இடம் நான் கனவுல கண்ட மாதிரி அப்படியே இருக்கு. இந்த இடம் பாதுகாப்பானது இல்லை. இந்த இடத்த விட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும்.
பார்த்து எங்களை எங்க கொண்டு வந்து நீ மாட்டி விட்டீங்க? சிங்கிகா, சிங்கிகாக்கு ஜெய். ஆமா, இதுதான் பாதாள லோகமா? ஆமா, நாகராஜா தக்ஷக் சொன்னார்ல, பாதாள லோகத்துல தான் நாம காளியா நாகத்தை பார்க்க முடியும். ஆமா, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அந்த காளியா நாகம் அங்கதான் இருக்கார் போல இருக்கு. காளிய நாகத்துக்கு நாகினி அப்புறம் சேஷநாகிட வணக்கங்கள். இதுதான் நம்மட அசுர வம்சத்திட கார்த்திகா வம்சத்திட இருட்டுக்கான அதிபதியான தேவி மகாதேவி, சக்திசாலி, எல்லாரையும் தோக்கடிக்கிறவங்க சிங்கிகா. இதுதான் சிங்கிகா. இன்னைக்கு நான் ஒரு அம்சத்தை கூட்டி வந்திக்க, நம்ம வம்சத்தோட சேர்க்க கூட்டிட்டு வந்திக்க. உன் அம்சத்தை பாரு. இவர் சாதாரணமா எந்திரிக்க மாட்டாரு, நாம தான் ஏதாச்சும் செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது, இப்ப நாம சிங்கிகாக்கு ஆர்த்தி எடுக்கலாம், அவளை எழுப்பலாம். அப்புறம் அவ உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆயுதத்தையும் கொடுப்பா. அப்புறம் அந்த ஆயுதத்தால நம்ம நாகினிகளை கொண்டு ஒழிச்சிடலாம், அவங்க மேல தாக்குதல் பண்ணலாம். அந்த ஆயுதத்தோட உதவியோட அன்மோல் அந்த நாகினிகிட்ட இருந்து அந்த கொலுசை நீ கைப்பற்றணும். சிங்கிகாக்கு ஜெய். யார் அது? யாருக்கு இவ்வளவு தைரியம்? யாரு என்ன தூக்கத்தை கெடுத்தது? அந்த காரியத்தை நீங்க 2 பேரும் செஞ்சீங்களா? கிடைக்கும், அதுக்கான தண்டனை உங்க 2 பேருக்கும் கிடைக்கும். இந்த குரோதத்தோட அக்கினி உங்க 2 பேரும் எரிச்சு சாம்பல் ஆகிரும். நாகராஜா தக்ஷக் ஃபர்ஸ்டே சொன்னாங்க, இவட கோபத்தை தண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைன்னு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் செஞ்சதை தான் செய்யணும். காளிய மர்தனம். இவட குரோதத்துட அக்னிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் புல்லாங்குழல் மட்டும்தான் அமைதிப்படுத்தும். நீங்கள் 2 பேரும் யாரு? காளியா நாகத்தோட குரோதத்தை அமைதிப்படுத்திக்கிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சாதாரணமான ஆள் இல்லை. நீங்கள் 2 பேரும் யாரு சொல்லுங்க. வணக்கங்கள், நான் நாகேஸ்வரியோட நாகினி பிரதாப். இவ என் பொண்ணு பிரார்த்தனா. நாகேஸ்வரியோட நாகினியா? அப்புறம் பிரார்த்தனவா? நீங்கள் எப்படி? அது எங்களுக்கு பாட்டிட கொலுசு பற்றின கதை, அப்புறம் சிங்கிக்கடை சீக்கிரட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சிங்கிகா நம்மட மிகப்பெரிய சக்தி. இதிகாசத்தை தேடிதானே வந்திருக்கீங்க. பல வருஷத்துக்கு முன்னால நாகேஸ்வரி இந்த கொலுசால தான் பெரிய விபரீதத்தை தடுத்து நிறுத்தினா. இன்னைக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை தடுத்து நிறுத்தணும். அதனால நீங்க அந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது 2 சகோதரிகளோட கதை. போலோமா அப்புறம் கத்ரோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்புறமா நாகேஸ்வரி ரூபத்துல ஐக்கியமாகிட்டா. அவட கல்யாணம் நாகராஜ் கூட நடந்துச்சு. கத்ராவ் அதாவது நாகேஸ்வரி சிவபெருமாண்ட மிகப்பெரிய பக்தி ஆயிண்டா. அவ தவம் செஞ்சு சிவபெருமான மகிழ்வித்தா. நாகலோகத்துல இச்சாதாரி சேஷநாகமாக வாரம் கொடுத்தாரு. அப்புறம் அவட கல்யாணம் நாகராஜா கூட நடந்துச்சு. அப்புறம் இந்த இடம், இந்த பாதாள லோகம் நாக குடும்பங்களுக்கு வாஸ்து தலமாகிட்டு. அதுலேருந்து கதிரோ நாகேஸ்வரின்னு அழைக்கப்பட்டா. அதுலேருந்து கதிரோ நாகேஸ்வரின்னு அழைக்கப்பட்டா. நாகேஸ்வரியோட சந்தோஷத்தை பார்த்து புலாமாக்கு பொறாம வந்துட்டு. அதனால அவளும் கடுமையான தவம் செஞ்சு சிவனை மகிழ்விச்சா. ஆனா சிவபெருமானுக்கு நல்லா தெரியும் அவ பேராசைக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க. அதனால அவளை மேலே இருக்கிற லோகம், ராட்சச லோகம், அங்கத்தான் ராட்சசர்கள் தங்கினாங்க. அங்க அவளை அனுப்பிட்டாரு. அங்க ஒவ்வொரு இடத்துலயும் தங்கமும் வெள்ளியும் நிரம்பி இருக்கும். புலாமா அந்த இடத்துக்கு ராணி ஆகிட்டா. அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவ பாதாள லோகத்துக்கு வந்ததில்லை. வா புலமா, பாதாள லோகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். பாதாள லோகம் ராட்சச லோகத்தை விட ரொம்ப அருமையா இருக்கே.
அங்கே தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இங்கே சாட்சாத் குபேரனோட கஜானா இருக்கு. நாகங்களுக்கு உருவத்தை மாற்றிக்கிற வரமும் கிடைச்சிக்கு. இதெல்லாம் நாகேஸ்வரிக்கு சொந்தமாயிக்கோ அதெல்லாம் நான் தட்டி பறிச்சிருவேன். பாதாள லோகத்துக்கு போன புலமாக்கு வேதஸ்ரீ மேலே பொறாம வந்துட்டு, அதனால அவட இடத்துக்கு வந்தவ ராட்சசிகளையும் நாக வம்சத்துக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. பாதாள லோகத்துக்கு எதிராக தாக்குதல் எடுத்து சொன்னான். ஆனால் அவளுக்கு தெரியும் அவகிட்ட அவ்வளோ பவர்ஸ் இல்லைன்னு. அதனால அவ ராட்சசர்களோட தேவி சிங்கிகா கிட்ட போனான். அவட சிலையை தான் நீ கனவுல பார்த்திப்ப. புலமா சிங்கிகாவை சந்தோஷப்பட்டு நினைச்சா. ஆசீர்வாதம் வாங்கினா நாகேஸ்வரியை தோக்கடிக்கலாம்னு நினைச்சா. அப்புறம் ராட்சச சிங்கிகாக்கு நகைங்கன்னா உயிர். அதனால புலமா 9 ராட்சச நாகத்துக்கிட்ட இருந்து அதில் நாகமணியை திருட பார்த்தா. நாக வம்சத்துல 9 ராட்சச நாகம்: வாசுகி, தக்ஷக், காளியா நாகம், பத்மநாகம், மகாநாகம், சங்கநாகம், கர்த்தோகா, கொலிகா, அப்புறம் சேஷநாகம். அப்போ அவங்க பாதாள லோகத்துல தான் இருந்தாங்க. அந்த 9 நாகத்துல நானும் ஒன்று தான். நான் தான் இருக்கிறதுலே வலிமையானவன். அதனால மகாதேவ் எனக்கு அந்த நாக மாணிக்கத்தை தந்து ஆசீர்வதிச்சாரு. அந்த நாகமாணிக்கம் என் தலை மேலே இருந்துச்சு. அது சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு. ஆனால் புலமாட ராட்சசர்கள் நம்மளை நாகமாணிக்கத்தை தட்டி பறிக்க பார்த்தாங்க. அந்த நாகமாணிக்கத்தை சிங்கிகாக்கு அர்ப்பணிக்கும்னு நினச்சா. சக்தி எடுத்துக்கணும்னு நினச்சா. எங்களோட இந்த பக்தியை ஏற்றுக்கோ, உன்னோட ஆசீர்வாதத்தை கொடு, உன்னோட அன்பான ஆசீர்வாதத்தை கொடு. அதே அன்பு என் அம்மா புலமாக்கு கொடுத்தல, அதே அன்பு. ஏன்னா அவ தான் இவ தான் அவ. ஏன்னா இவ தான் அந்த கொலுசை கொண்டு வர போறா உனக்காக.